அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் 5 முக்கியமான சித்த மருந்துகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சதாவரி. இது ஒரு மூலிகை. மல்லி, கண்டங்கத்திரி, வாத நாராயணன், வேல்னா முருங்கை. இந்த 5 மருந்துகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சதாவரி. இது பெண்களினுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மாதவிடாய் சுழற்சி, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கர்ப்பம் தரிக்கையிலையும் பிரசவ காலங்கள்லையும் இந்த மூலிகை பயன்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றவும் செரிமான பிரச்சனையை சீராக்கவும் இது உதவுகின்றது. அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மல்லி. இது குளிர்ச்சியான மற்றும் அமைதியான விளைவுகளை தான் நமக்கு கொடுக்கும். இதில் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலைவலி, மன அழுத்தம் இருந்ததுன்னா அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் இந்த மருந்து உதவுகின்றது. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்க உதவுகின்றது. இதுவும் செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. மூன்றாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கண்டங்கத்திரி. இது சுவாச பிரச்சனைகள், இருமல் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கண்டங்கத்திரி ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது உடலில் இருக்கக்கூடிய தொற்று நோய்கள்லேருந்து பாதுகாப்பதற்கும் இந்த கண்டங்கத்திரி உதவி செய்கின்றது. அடுத்து வாத நாராயணன். இது எலும்பு தொடர்பான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. குறிப்பாக பார்த்திங்கன்னா மூட்டு வலி, தசைப்பிடிப்பு மற்றும் முதுகெலும்பு பிரச்சனைகளுக்கும் இது சிகிச்சை அளிக்க பயன்படுகின்றது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றது. அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வேல். இது விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த ஒரு மருந்து. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும், உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இது இரத்த சோகை, சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த முருங்கை உதவுகின்றது. குறிப்பாக நம்ம சித்த மருத்துவம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம ஒரு மருத்துவ ஆலோசகரை மருத்துவ நிபுணரை அணுகி அவர்கள் மூலமாக நம்ம அறிந்து கொண்டு அந்த மருத்துவத்தை உட்கொள்வது மிகவும் அவசியம்.